புதிய சிபிஐ இயக்குநரை நியமிப்பதற்கான நடைமுறைகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது. 2G ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்களை காப்பாற்ற முயன்றதாக குற்றச்சாட்டுக்கு ஆளான சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவை அவ்வழக்கின் விசாரணையிலிருந்து விலகி இருக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ரஞ்சித் சின்ஹா டிசம்பர் 2ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய சிபிஐ இயக்குநரை நியமிப்பதற்கான நடைமுறைகளை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் துவங்கியுள்ளது. ஊழல் வழக்குகளை விசாரித்த அனுபவம் மிக்க நேர்மையான மூத்த IPS அதிகாரிகளின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பெற்று மத்திய கண்காணிப்பு ஆணையர் தலைமையிலான குழுவுக்கு பணியாளர் நலத்துறை அமைச்சகம் அனுப்பி வைக்கும். அக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பிரதமர் தலைமையிலான குழு புதிய சிபிஐ இயக்குநரை நியமிக்கும். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை உள்ளடக்கிய பிரதமர் தலைமையிலான குழுதான் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய வேண்டுமென்று லோக்பால் சட்டமும் டெல்லி சிறப்பு போலீஸ் நியமன சட்டமும் கூறுகிறது. தற்போதைய சூழலில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு யாரும் நியமிக்கப்படாத நிலையில் திங்களன்று துவங்க உள்ள பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் அவ்விரு சட்டங்களிலும் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாமலே சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட உள்ளதாக பார்லிமென்ட் வட்டாரங்கள் கூறுகின்றன. ரஞ்சித் சின்ஹா பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே புதிய சிபிஐ இயக்குநர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.